Smellytips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா டூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் 4 டே 5 நைட் வந்து உங்களுக்கு தராங்க. எல்லாமே ட்ராவல் அக்காமடேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து அவங்க பண்ணி தராங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டடாக தான் வந்து எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் போனீங்கன்னா டக்குன்னு இல்லை, சூஸ் பண்ணி தான் வந்து ரொம்ப கம்மி லிமிட்டட் ஆஃபராக தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மலேசியா டூர் போகணும் அப்படின்னா தயவுசெய்து மிஸ் பண்ணிடுறாங்க. இது கம்மியாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. மெட்ரோ வந்து 50 லட்ச ரூபாய், நான் மெட்ரோ 25 லட்ச ரூபாய். மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது A to Z எல்லாமே கடை செட்டப்லேருந்து கடை கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து A to Z பண்ணி வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா சப்போர்ட்டுமே அவங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி நான் மெட்ரோ வந்து 25 லட்ச ரூபா, சேம் கடை செட்டப்லேருந்து வாடகை அந்த கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற A to Z எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணி தராங்க. ஸோ தாராளமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக Smellytips.com வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டூர் அப்படின்னாலே Smellytips.com போங்க, என்ஜாய். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். தலைவன் தலைவி பாட்டியராஜ் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இணைந்து வந்து பண்ணுறாங்க. பார்த்தா ஒரே இன்டர்வலில் இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அழகாச்சு. நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம், இப்போ ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் கலராகவே சூப்பராக இருந்தது. அதுக்கு நம்பர் 1 காரணம் வந்து பாடல்கள். சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு கோல்டன் ஃபார்மில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மனுஷனுக்கு கண்ணு கிண்டு பற்றக்கூடாது. அதில் நமக்கு பிலீஃப் இல்லைனாலும் சொல்கிறேன், நான் கண்ணு கிண்டு பற்றக்கூடாது. ஏன்னா இது இப்படியே போகணும்னு நினைக்கிறேன். இது இப்படியே போச்சுன்னா அவர் தொட்டாலே எல்லா படமுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரேஞ்சுக்கு போகுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் வந்து எப்படி ஒரு ஹீரோ அப்படின்னா பாட்டு செமையாக இருக்குது. அந்த லே அந்த பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பான். இப்போ நாமோட ஆடலாம். அது விஜய் சேதுபதி தானே கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் இருக்கார். அந்த மாதிரி வந்ததுனால ஆடலாம்னு வச்சுங்களேன். அது ஒரு மாதிரி இப்போ எங்களை மாதிரி எங்கள் கம்யூனிட்டிக்கு சார்பாக வந்து நான் பாண்டியராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி குண்டு புஸ்கியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் வந்து கேரக்டர்ஸாக போட்டிருக்கீங்க. அது விஜய் சேதுபதி ஆகட்டும், நித்யா மேனன் ஆகட்டும், எல்லாருமே குண்டு புஸ்கியாக தான் இருக்காங்க. பட் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களை மாதிரி குண்டர்கள் சங்கத்துக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய என்கரேஜிங்காக இருக்குது. பட் அதர்வைஸ் அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடைச்சதுக்கு உண்மையாலுமே பாண்டியராஜுக்கு வந்து வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது. எனக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கலோட பின்னணிச்சில் அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வந்து இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு கமெண்ட்ரி இருக்கும்ல, அந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அது இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இது எப்படின்னா ஒரு ரகட் மோடு உள்ளத்தை அள்ளித்தா இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபா பண்ண காமெடி வந்து ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக கிளிக் ஆகிருக்குது. ஜாலியாக அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ரி பண்ணிகிட்டே இருப்பார், பண்ணாலே சிரிப்பு வந்துடுது. படம் ஃபுல்லாகவே கேரக்டர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுக்க கடைசியில் எல்லாம் பஞ்சாயத்து வந்துட்டு டீயில் காசந்தருடைய போட அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த சண்டை இது வந்து எப்படின்னா ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்து 1,00,000 குறையில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஒரு படித்த பொண்ணு, இப்போ நித்யா மேனன் வந்து 2 டிகிரி வாங்கின மாதிரி இருக்கும், விஜய் சேதுபதி வந்து ஒரு போராட்ட மாஸ்டராக இருக்கும். எப்படி இந்த பொண்ணு அங்கே போய் பெண்ணடிமைத்தனமாக அப்படிங்களா வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு ஜென்ரலாக ஒரு என்டர்டெய்னராக பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோபி சுதாகருடைய ஃபிலிம் வெர்ஷன் இதுன்னு நினைக்கிறேன். அவங்க மாமியார் மருமகள் பாவம் போடுவாங்கள்ல, அதோட ஃபிலிம் வெர்ஷன் இது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் இந்த பக்கம் சிரிக்கிறாங்க கென்னு. ஏன்னா மாமியாரை செய்யும்போது மருமகளை செய்யும்போது மாமியாருக்கு பின்னாடி அதை விட சத்தமாக சிரிக்கிறாங்க தேட்டரில். ஒரு மாதிரி அதான் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா உங்களுடைய மனக்குமுறல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மனக்குமுறல் இதெல்லாம் வந்து நீங்கள் சிரிப்பாக சிரிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் வந்து அப்படி போர்ஷனாக வச்சுருக்காரு. ஸோ அதுதான் இந்த படத்துடைய பெரிய ஃபன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அவங்க என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ரொம்ப சீரியஸாக கொண்டு போகல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் ரத்தம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அதை குரூரமாக கொண்டு போய் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். எல்லாமே அப்படி ஃப்ளோவில் போகுது. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த பஞ்சாயத்து, அந்த என்டர்டெயின்மெண்ட் இதுக்குள்ளே மட்டும்தான் பாண்டியராஜ் இருக்கிறத தவிர இதை விட்டு வெளில போகல அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவருக்கு என்ன வேணுமோ அதில் கிளியராக குழப்பாமல் நின்றுக்கிட்டார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சொல்லும்போது இப்போ லெவலப் வந்து புதுசாக நம்ம இயக்குனர் நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் வந்து எடுக்கிறாருங்க, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு தராரு. அவரே வந்து முடிச்சிங்க அப்படின்னா கையெழுத்து போட்டு தராரு. கிட்டத்தட்ட 29 லெசனுங்க, 3 மணி நேரம்.
தமிழில் ஆனால் ப்ராப்பர் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு வந்து பண்ணுறாரு. அதாவது A to Z எல்லாமே கவர் பண்ணுறாரு. ரைட்டிங்கு, ஸ்க்ரீன் ப்ளே, லைட்டிங்கு, நீங்கள் வந்து சினிமட்டோகிராஃபி அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்த பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு லெசன் வந்து எடுக்கிறாருங்க. நீங்கள் பின்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் 20 அப்படின்னு ஒரு ஆஃபர் கோட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அழுத்துனீங்க அப்படின்னா 20% ஆஃபருங்க. ப்ராப்பர் சர்டிஃபைடு ஒரு கோர்ஸ் இதுங்க. நீங்கள் 3 மணி நேரம் வந்து ஒர்த்தாக உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸை வந்து இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. A to Z எல்லாமே வந்து கவர் பண்ணி தராருங்க. லெவலப்லேருந்து பண்ணுறாங்க. ஏற்கனவே கார்த்திக் சுப்பராஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நெல்சன் வச்சு வந்து இவங்க பண்ணுறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. பின்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சமூக கண்ணோட்டத்தோடு பார்க்குறேன்னா கொஞ்சம் இருக்கிற சிவா அங்கங்கே இருக்கிறதா செய்யுது இல்லை அப்படிங்களா. ஏன்னா ஒரு பொண்ணு போயிட்டு வந்து அடிமையாக இருக்குது அப்படின்னா, பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு எந்த வேலையும் செய்யாது. பரோட்டா சாப்பிட்டுட்டே இருக்குது பொண்ணு. இந்த பரோட்டா கிளி பரோட்டா நல்லா இருக்கு. ஓ அந்த பரோட்டாவா, சிலோன் பரோட்டாவா நல்லா இருக்கு. என்னடா நீ பரோட்டா செய்யலையாடா, என்னங்க ஐயோ சம உரிமை எல்லாம் பேசுகிறீங்க. அப்போ பொண்ணு சமையலே செய்யாதான் என்ன? அதாவது பொண்ணு சமையலே பொண்ணு ஃபுல்லாக செய்கிறது தான் பிரச்சனை. அப்போ பையன் சமையல் செய்யும்போது பொண்ணு சமையலே செய்யக்கூடாதுன்னு அது சட்டம் இருக்கான்னு சம உரிமை தானே. ஒரு நேரம் செஞ்சது ஒரு நேரம் செய்யலாம்ல. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா என்னடியம்மான்னு இவர் ரொம்ப உழுது கெஞ்சினார். இந்த சிலவங்க இருப்பாங்க ரொம்ப லக்கி ஃபெலோஸ் இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாமனார் வந்து தத்தெடுத்த மாப்பிள்ளைகள் வந்து இருப்பாங்க, என்ன ஜாலியாக இருப்பாங்க. மாமனார் எல்லாமே பார்த்துக்குவார். உண்மையாலுமே கொடுத்து வச்சவன், வாழ்க்கையில் மச்சத்தோடு பிறந்தவனா அவன் தான் பெரிய வரம் வாங்கிட்டு வந்தவன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவன்லாம் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்கன்னா 10 days ஆஃப் மேரேஜ் அப்படின்னு கொண்டாடினா 20 days 30 days அப்படின்ட்டு வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு எங்களெல்லாம் வெறுப்பேற்றுவான். யாரா அவன் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. எல்லாமே அவங்க மாமனாருக்கு கவர் பண்ணிக்கிறாரு. அந்த கிட்டத்தட்ட அந்த மீட்டரில் தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காலுக்கு பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் சில இடங்கள்லாம் கொஞ்சம் நெருடல் இருக்கும். ஆனால் ஓவரால் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போய் உட்காந்து ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து ஜாலியாக அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா செம்ம சிரிப்புங்க. அதாங்க படம். யோகி பாபு அந்த உள்ள அந்த கோயில் அந்த மேட்ரு இருக்குல்ல, அந்த காமெடியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கங்கே அப்படி சிரிப்பு வந்துட்டே இருக்குதுங்க. ஃபேமிலிஸ் இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடங்களில் வந்து அவங்க சிரிக்கிறாங்க. அவ்வளோதாங்க நமக்கு தேவை. அந்த என்டர்டெயின்மெண்ட் தானே தேவை. அதையே இந்த படம் தலைவன் வந்து தெளிவாக விடுது. நம்பி போங்க, உங்கள் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போங்க. சிரிச்சுதான் வருவீங்க. பெருசாக மண்டையெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க மாட்டீங்க. கொஞ்சம் கத்திக்கப்படாலாம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, வன்முறையாக இருக்காது. சும்மா ஒரு ப்ராப்ஸ் மாதிரி தான் இருக்கும். உள்ளத்தை எழுத்தால் வரும்ல கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கட்டையை நம்ம சீரியஸாக எடுத்தோமா அந்த மீட்ரு தான் இது. ஆர்கே சுரேஷ் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு ரோல். செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புட்டிச்சு இழுத்து ரொம்ப நாள் கழித்து அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளையோடைய அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுஸாக இருந்தது. ஒரு ரவுடி குடும்பம் தான். இந்த பக்கம் ரவுடி அந்த பக்கம் ரவுடி. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட தம்பி அவரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேரக்டரைசேஷன்ஸ், நல்ல பேர்கள்லேயே அழகாக இருந்தது. ஆகாச சம்திங் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அதை வச்சு நடத்தியிருந்தாங்க. மனதுக்கு நிறைவான ஒரு படம் தலைவா. போகலாம், போய் பார்த்துட்டு ஜாலியாக வரலாங்க. இதுவே இது வந்து எங்கள் பிராண்ட் ரோர் சவுத்து. எங்கள் எல்லாமே டிஷர்ட்ஸு பேண்ட்ஸ் எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஐ மீன் குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப தரமாக பண்ணுறதுல ஒரு 1500 பொருளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சிலதில் 200 கூட வந்து இருக்குது. ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்குங்க, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.